ஹலோ கைஸ், வணக்கம். திஸ் இஸ் அன்பு சீலன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டெக்னிக்கல் அனலைசிஸ் அப்படின்னா என்ன, அதனுடைய பயன்கள் என்ன, அதை எப்படி பார்க்கணும், தியரிட்டிக்கலாக இதில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். என்னோட டெலகிராம் குரூப், வாட்ஸ்அப் குரூப்பில் இணையனும் விருப்பம் உள்ளவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை பயன்படுத்தி பயன்பெற்று கொள்ளலாம். இப்போது நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். முதல் விஷயம், டெக்னிக்கல் அனலைசிஸ் அண்ட் ஃபண்டமெண்டல் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு வந்தாலே இது நீங்கள் நிறையா வாட்டி கேட்க வேண்டியிருக்கும். டெக்னிக்கல் அனலைசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு அது சார்ட் மட்டும்தான், சரிங்களா? நீங்கள் வேறு எதையுமே யோசிக்க வேணாம். ஃபண்டமெண்டல் அப்படின்னா தான் நீங்கள் பேலன்ஸ் ஷீட் பார்க்குறதும், அது எவ்வளோ டிவிடெண்ட் கொடுத்துருக்கு, அது என்ன மாதிரியான செக்டார் அப்படிங்கிறதெல்லாம் இன்வெஸ்டர் ஃபண்டமெண்டலை பார்த்து வர்றவங்க. இந்த ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஸ்விங் ட்ரேடிங் பண்ணுறவங்க, பொசிஷனல் ட்ரேடிங் பண்ணுறவங்க, இவங்களை எல்லாத்தையுமே இன்ட்ராடே பண்ணுறவங்க. இன்ட்ராடேனா டெய்லி வாங்கி டெய்லி விற்கிறது. இதெல்லாம் பண்ணுறவங்க எல்லாருமே முழுக்க முழுக்க டெக்னிக்கல் அனலைசிஸை யூஸ் பண்ணுவாங்க. டெக்னிக்கல் அனலைசிஸ் இஸ் எ மெத்தட் ஆஃப் டிட்டர்மைனிங் த ஃபியூச்சர் ப்ரைஸ் ஆஃப் த ஸ்டாக் யூஸிங் சார்ட் டு ஐடென்டிஃபை த பேட்டர்ன்ஸ் அண்ட் ட்ரெண்ட். அதாவது பேட்டர்ன் இருக்குது. நீங்கள் நினைக்கலாம், ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த மட்டும் ஒரு கம்பெனி லாபம் அடைஞ்சால் ஸ்டாக் மேலே போகுது, ஒரு கம்பெனி லாஸ் ஆச்சு அப்படின்னா அந்த கம்பெனி கீழே இறங்க போகுது. இது எதார்த்தம். இப்படி தானே ஒரு ஸ்டாக் மார்க்கெட் ரன் ஆகிட்டு இருக்குங்கிறது எல்லாத்தோட புரிதல் இருக்கும். இப்போது இந்த டெக்னிக்கல் அனாலிசிஸ் நமக்கு எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா, ஒரு கம்பெனி தொடர்ந்து ப்ராஃபிட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா புது பாயிண்டை தொடும், சரிங்களா? அதில் ஒரு ட்ரெண்ட் இருக்கும். நிறையா பேர் எம்பிஏ படிச்சிருப்பாங்க, சார்ட்டர்ட் அக்கௌண்ட் படிச்சிருப்பாங்க, ஐசிடபிள்யூ நிறைய விஷயங்கள் படிச்சுட்டு உள்ளே வருவாங்க. அப்போது இதுக்கு ஒரு பேட்டர்ன் இருக்குது. அந்த பேட்டர்ன் படி ஷார்ட் டேர்ம் பண்ணுறவங்களுக்கு டெக்னிக்கல் அனாலிசிஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்போ என்னென்னா, ஷார்ட் டேர்மில் ப்ராஃபிட் பண்ணுறதுக்கு லாங் டேர்மை பொறுத்த மட்டும் நமக்கு என்ன தேவை அப்படின்னா ஃபண்டமெண்டல் தேவை. ஷார்ட் டேர்மில் இந்த டெக்னிக்கல் அனாலிசிஸ் இதெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ரொம்ப முக்கியமாக இருக்கும். தொடர்ந்து அது எந்த லெவலில் போயிட்டுருக்கு, இதுக்கு நிறையா பேட்டர்ன் இருக்குது. ஹெட் அண்ட் ஷோல்டர் நம்ம நிறையா படிச்சிருக்கோம். அதில் மூவிங் ஆவரேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க டெக்னிக்கல். அதாவது இதுக்கு ஒரு இண்டிகேட்டர் அப்படின்னு ஒன்று இருக்குது மூவிங் ஆவரேஜை பொறுத்த மட்டும். அதாவது ஓவரால் டேட்டா, அந்த மந்த் மார்க்கெட் எவ்வளோ தூரம் மூவ் ஆகிருக்கு அந்த பர்டிகுலர் ஸ்டாக். அப்போது இதை கணிக்கும் போது என்னென்னா, இன்வெஸ்டர் உள்ளே வருவாங்க. முக்கியமான விஷயம், ஒன்று கம்பெனி லாபம் அடைஞ்சிட்டு வெளியில் போயிட்டே இருக்குது, இன்னொன்று புதுசாக இன்வெஸ்டர் உள்ளே வருவாங்கள்ல, அதுக்கு டெக்னிக்கல் அனாலிசிஸ் ரொம்ப முக்கியம். இது நல்லா ஒர்க் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா நமக்கு எங்கே போய் தேடுறது? டெக்னிக்கல் அனாலிசிஸ்க்குள்ளே வந்தால் தான் மார்க்கெட் எப்படி நல்லா மூவ் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறது தெரியும். அந்த சமயத்தில் நல்லா மூவ் ஆகிட்டு இருக்கும் போது இன்வெஸ்டர் உள்ளே வருவாங்க. அப்போது இன்னொரு டெப்த் என்ன இருக்குது அப்படின்னா, பையர்ஸ் உள்ளே அதிகமாக வந்தால் ஸ்டாக் மூவ்மெண்ட் மேலே அதிகமாகும். அக்கௌண்ட்டில் பைசா அதிகமாக விழுந்துகிட்டே இருந்தால் என்ன ஆகும்? அக்கௌண்ட் பேலன்ஸ் ஹை ஆகும். அதே மாதிரி நிறைய பேர் ஸ்டாக்கை வாங்கிட்டே இருந்தால் என்ன ஆகும் அப்படின்னா, ஸ்டாக்கோட வேல்யூ கூடும். இந்த மூவிங் ஆவரேஜ் அதுக்கு தான் பயன்படும். இந்த மூவிங் ஆவரேஜ் அப்புறம் சார்ட், சரிங்களா? இந்த மந்த் எவ்வளோ ஆயிருக்கு, இந்த வீக் எவ்வளோ ஆயிருக்கு, இன்னைய டே எவ்வளோ ஆயிருக்கு, எல்லாமே பண்ணிகிட்ருப்போம். அதை எதில் பார்ப்போம் அப்படின்னா சார்ட்டில் பார்ப்போம். இந்த சார்ட்டை எப்படியெல்லாம் டிசைன் பண்ணலாம் அப்படிங்கிறது டெக்னிக்கல் அனலைசிஸில் இருக்குது. அதாவது இண்டிகேட்டர். இந்த இண்டிகேட்டர் என்னென்னா நிறையா இருக்குது. மூவிங் ஆவரேஜ், ஆர்எஸ்ஐ, எம்ஐசிடி, சூப்பர் ட்ரெண்ட் நிறையா சொல்லுவாங்க. அது 1000க்கும் மேலே இருக்குது. நமக்கு என்ன இண்டிகேட்டர் வேணுமோ அதை பயன்படுத்திக்கலாம் ஸ்டாக் மார்க்கெட்டில். இது எல்லாம் எதுக்கு அப்படின்னா, ஷார்ட் டேர்மில் உங்களால் தொடர்ந்து ப்ராஃபிட் பண்ணுறதுக்கு இது யூஸ் ஆகும். இதில் முக்கியமான சில குறிப்புகள் இருக்குது. டெக்னிக்கல் அனலைசிஸ்னால் நிறைய பேர் நிறைய விஷயம் நியூஸ் பேஸ்ட் ட்ரேட் அப்படி இப்படின்னு தேடிட்டே இருப்பாங்க. சிம்பிளாக தேடும் போது உங்களால் தொடர்ந்து ப்ராஃபிட் பண்ண முடியும். அதை ஒன் பை ஒன்னாக நம்ம இப்போ பார்ப்போம். ப்ரைஸை பொறுத்த மட்டும் இந்த சேஞ்ச் இன் த ப்ரைஸ் ஆஃப் செக்யூரிட்டிஸ் இஸ் ரெப்ரசன்டட் இன் த சேஞ்ச் ஆஃப் த ஆட்டிடியூட் ஆஃப் த இன்வெஸ்டர் அண்ட் த டிமாண்ட் அண்ட் சப்ளை ஆஃப் த செக்யூரிட்டி. அதாவது ஒரு ப்ரைஸோட மூவ்மெண்ட் நடக்கும் போது அது இன்வெஸ்டரோட மைண்டை சேஞ்ச் பண்ணும். அதாவது இப்போ ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்னொரு விதி சொல்லுவாங்கள்ல, எப்போதுமே நெஃப்டியை பொறுத்த மட்டும் ஒரு புதுசாக இப்போ ஒரு 18,000 புதுசாக தொடுது, 19,000 புதுசாக தொடுது அப்படின்னா புதுசாக ஒரு விஷயம் நடக்கும்போது என்னென்னா இன்வெஸ்டர் உள்ளே வருவாங்க. அதே மாதிரி ப்ரைஸில் இது வரைக்கும் டாடா மோட்டார்ஸ், டாடா ஸ்டீல் ஏதோ ஒரு ஸ்டாக் பர்டிகுலர் ப்ரைஸை ரீச்சே ஆகலை அப்படின்னா, இப்போ தான் ரீச் ஆகுது அப்படின்னா அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, அந்த கம்பெனி ப்ராஃபிட்டபிலிட்டியாக இருக்குது, இல்லை தொடர்ந்து இன்வெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இன்வெஸ்டரோட மைண்டே சேஞ்ச் பண்ண, அவங்கள ஆட்டிடியூட், பிஹேவியர் எல்லாமே சேஞ்ச் பண்ண வச்சு தொடர்ந்து அந்த ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ண வைக்கும். தொடர்ந்து இன்வெஸ்ட் பண்ணால் அதனோட டிமாண்ட் அண்ட் சப்ளை, சரிங்களா? அந்த செக்யூரிட்டியில் என்ன ஆகும்? செக்யூரிட்டி அப்படிங்கிற வார்த்தைங்க என்ன அப்படின்னா ஸ்டாக், சரிங்களா? பர்டிகுலராக ஷேர் அப்படி கூட சொல்லிடலாம். அப்போ அதனுடைய
வித்தியாசம் வந்து மாறுபடும். அதை தான் வந்து இந்த ப்ரைஸில் சொல்கிறாங்க. ப்ரைஸ் எப்போல்லாம் இன்க்ரீஸ் ஆகுதோ, ப்ரைஸ் எப்போல்லாம் டிக்ரீஸ் ஆகுதோ, அது முழுக்க இன்வெஸ்டரோட மைண்டை, ஆட்டிடியூடை கண்டிப்பாக வந்து அது வந்து சேஞ்ச் பண்ணும் அப்படிங்கிறது தான் இதில் காட்டப்படுது. டைமை பொறுத்த மட்டும் இந்த டிகிரி ஆஃப் த ப்ரைஸ் மூவ்மெண்ட் இஸ் த ஃபங்க்ஷன் ஆஃப் டைம். ஃபார் எக்ஸாம்பிள், the time taken in the reversal of the trend will determine the change in the price. அதாவது ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம வந்து ₹1 கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து 20 ஆரஞ்சு மிட்டாய் வந்து கொடுப்பாங்க. அதே போல் இப்போ நம்ம ₹1 கொடுத்தா என்ன நடக்கும் அப்படின்னா நமக்கு ஒரே ஒரு ஆரஞ்சு மிட்டாய் தான் கொடுப்பாங்க. இது வந்து யதார்த்தம், சரிங்களா? அதே மாதிரி இந்த ப்ரைஸ் வந்து ஒரு சப்போர்ட்லேருந்து ஒரு ரெசிஸ்டன்ட் பாயிண்ட்டை நோக்கி போகும்போது அதுக்கு டைம் தேவைப்படும். இதில் ஸ்விங் ட்ரேடிங் சொல்லுவாங்க. ஸ்விங் ட்ரேடிங் அப்படின்னா அவர் வந்து ஒரு 3 வாரத்தில் அவருடைய ட்ரேடை க்ளோஸ் பண்ணுவார். இன்றைக்கி எடுத்து ஒரு 3 வாரத்தில் அவர் வந்து ட்ரேடே முடிச்சுருவாங்க. பொசிஷனல் ட்ரேடர் அப்படின்னா ஒரு 3 மாதத்தில் வந்து ட்ரேடை வந்து க்ளோஸ் பண்ணுவாங்க. அப்போது இவங்க எல்லாம் தொடர்ந்து இன்வெஸ்டராக இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டைம் தெரியும் அவங்களுக்கு. இப்போ வந்து நம்ம வந்து இதில் இந்த சப்போர்ட்டை தொற்றுச்சு அப்படின்னா இந்த லெவலில் இருந்து கீழே இறங்கின லெவல் மார்க்கெட் எவ்வளோ தூரம் போகும் அப்படிங்கிறதுக்கு வந்து நிறையா ரூல்ஸ் மார்க்கெட்டுக்குள்ளே நிறையா படிச்சிருக்கும், நிறையா விஷயங்கள் வந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதில் நம்ம என்ன ட்ரேடை எடுக்கணும், அதுக்கு எவ்வளோ காலம் தேவைப்படும், இதெல்லாம் இந்த மூவ்மெண்ட் எப்படி நடக்கும், இந்த ஃபங்க்ஷன் எப்படி இருக்கும், இதுக்கெல்லாம் வந்து டைம் ரொம்ப முக்கியம். அப்போ இங்கே வந்து தொடர்ச்சியாக என்ன அப்படின்னா இன்ட்ராடே அப்படின்னா அன்னைய நேரத்திலவே வந்து இமீடியட்டாக நம்ம க்ளோஸ் பண்ணணும். அப்போது ஒரு ட்ரேடு எடுக்கிறதுக்கு நமக்கு எவ்வளோ நேரம் ஆகுதோ இல்லையோ, ட்ரேடு எடுத்த அப்புறம் வெயிட் பண்ணக்கூடாது. ஒரு 15 மினிட்ஸை க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளால் தொடர்ச்சியாக வந்து இன்ட்ராடேயில் வந்து சக்ஸஸ் பண்ண முடியும். அப்போ இதுக்கு எல்லாம் மூல ஆதாரம் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா டைம். ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து டைம் ரொம்ப முக்கியமானது. அதில் அந்த ப்ரைஸ் மூவ்மெண்ட்டும், சரிங்களா, அதை டிட்டர்மைன் எப்படி ப்ரிடிக்ட் பண்ணுறதும், ரிவர்சல் எப்படி ஆகிட்டுருக்கு அப்படிங்கிறது இதெல்லாம் கால்குலேட் பண்ணி தொடர்ந்து நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கும் போது நம்மளால் வந்து தொடர்ச்சியாக வெற்றி பெற முடியும். வால்யூம் இதில் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த மேக்னிடியூட் ஆஃப் த ப்ரைஸ் சேஞ்ச் கேன் பி சீன் இன் த டிரான்சாக்ஷன் வால்யூம் தட் கேரக்டரைசஸ் ஆஃப் த சேஞ்ச். சப்போஸ் there is a change in the price of the share but there is a small change in the transaction volume, then it can be said that change is not very powerful. அதாவது தொடர்ந்து ஒரு ஸ்டாக்கை வாங்கும்போது, சரிங்களா, வால்யூம் அதாவது எவ்வளோ பேர் வாங்குறாங்க எவ்வளோ பேர் விற்கிறாங்க அப்படிங்கிறது ரொம்ப டேட்டா முக்கியம். ட்ரேடை எடுத்த பொறுத்த மட்டும் என்ன அப்படின்னா இந்த மார்க்கெட் டெப்த் அப்படின்னு இருக்கும். ஒரு ஸ்டாக்கு கீழே போயிட்டு மார்க்கெட் டெப்த்னு ஒன்று வந்து சர்ச் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதில் என்ன அப்படின்னா பையர் அதிகமாக இருப்பாங்க, செல்லர் அதிகமாக இருப்பாங்க. அது வந்து என்ன அப்படின்னா அது முழுக்க ப்ரெடிக்ட் பண்ண தெரியாது. என்ன அப்படின்னா ஒருத்தர் வந்து என்ன பண்ணுறாரு, ஒரு 1000 ஸ்டாக்கை வந்து வாங்குறாரு. ₹100 வாங்கும்போது அவர் என்ன பண்ணுவாருன்னா ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறத ஒன்று வந்து இனிஷியேட் பண்ணுவார். அப்போ இந்த லாஸை நான் எப்படி, சப்போஸ் லாஸ் ஆச்சு அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா ₹95 ஸ்டாப் லாஸ் வைப்பார். இந்த ஸ்டாப் லாஸுங்கிறத சிஸ்டம் எப்படி எடுத்துக்கிடும் அப்படின்னா செல் அப்படின்னு எடுத்துக்கிடும். ஏன்னா பை பண்ணுறாங்க, இந்த லாஸ் எனக்கு இவ்வளோ வந்தால் போதும் வித்துருன்னு சொல்லி தான் நம்ம ஸ்டாப் லாஸை ஃபிக்ஸ் பண்ணுறோம். அங்கே ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது வந்து செல்லுன்னு கன்சிடர் ஆகும். அப்போ சிஸ்டம் எப்படி எடுத்துக்கிடும்னா அந்த ₹95 போட்டதை என்னென்னு எடுத்துக்கிடுமோ செல்லுன்னு எடுத்துக்கிடும். அப்போ சிஸ்டம் என்ன ஓவராலாக காட்டும் அப்படின்னா மார்க்கெட் டெப்த்தை பொறுத்த மட்டும் செல்லர்ஸ் அதிகமாக இருக்காங்க அப்படின்னு காட்டும். ஆனால் அங்கே பையர்ஸ் உள்ள அதிகமாக இருப்பாங்க. ஸோ அது விஷயம் இல்லை. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா லாங் டேர்மோ ஸ்விங் ட்ரேடிங் பண்ணுறவங்களோ பொசிஷனல் ட்ரேடிங் பண்ணுறவங்களே என்ன பண்ணுவாங்கன்னா என்எஸ்சி வெப்சைட்டில் எவ்வளோ ட்ரேட் இன்றைக்கி நடந்திருக்கு டேயை செக் பண்ணும் போது தான் உங்களால் வந்து அந்த வால்யூம் எந்த அளவில் நடந்துகிட்ருக்கு. கண்டிப்பாக வால்யூம் வந்து ஒரு வைட்டல் ரோல் மார்க்கெட்டில் வந்து சேஞ்சஸை க்ரியேட் பண்ணும். ஒரு ஆள் வந்து அதிகமாக ஒரு ஸ்டாக்கை பை பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ஸ்டாக்கில் கண்டிப்பாக மூவ்மெண்ட் இருக்கும். அதில் எந்த மாற்றுக்கருத்தில் ஒரு ஸ்டாக் 2 ஸ்டாக் வாங்கும் போது மூவ்மெண்ட் இருக்காது. அதாவது பெரிய இன்வெஸ்டர் க்ரோரில் இன்வெஸ்ட் பண்ணும்போது கண்டிப்பாக ஸ்டாக்கில் மூவ்மெண்ட் இருக்கும். அப்போ வால்யூம்ங்கிறது வந்து ட்ரேடிங்கை பொறுத்த மட்டும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் இந்த இடத்துல. இதை பொறுத்த மட்டும் அப்படின்னா ஒரு ஸ்டாக்கில் எவ்வளோ ஸ்டாக் வந்து பை பண்ணியிருக்காங்க, எவ்வளோ ஸ்டாக் வந்து செல் ஆகிருக்கு, ஓவராலாக மார்க்கெட்டில் என்ன நடக்கு, அதை அசர்டைனிங் பண்ணுறதும், சரிங்களா, அந்த ட்ரெண்டு எந்த லெவலில் போகும், இது ஓவராலாக கணக்கிடுதல். அதாவது ஸ்டாக்கில் 100 ஸ்டாக் தான் ஒரு கம்பெனி வெளியில் விடுறாங்கன்னா அதில் 50 ஸ்டாக் தான் பையர்ஸ் இருக்காங்க, 50 ஸ்டாக் ரிமைனிங் ஃப்ரீயாக இருக்குது. ஓவராலாக ஒரு வைடு மார்க்கெட்டை நம்ம செக் பண்ணுறதும் இது நிறைய ஸ்டாக்கில் நடக்கும், சரிங்களா. ரொம்ப ஸ்டாக்கில் இல்லை, ஃபியூ ஸ்டாக்ஸில் நம்ம இதை என்னென்னா கண்டிப்பாக இதை நம்ம செக் பண்ணணும். பண்ணும்போது தான் இன்ட்ராடேயில் குவாலிட்டியாக நம்மளால் ட்ரேட் பண்ணி சக்ஸஸ் பண்ண முடியும். ஸ்விங் ட்ரேடிங்காக இருந்தாலும் சரி, ஒரு லாங் டேர்மில் பொசிஷனல் ட்ரேட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, நீங்கள் 360 டிகிரியில் நீங்கள் யோசித்தா மட்டும்தான்
மார்க்கெட் பிஹைண்டில் என்ன நடக்கும், எல்லா விதத்தையும் நீங்கள் யோசிக்கும் போது தான் இதில் உங்களால் தொடர்ந்து சக்ஸஸ் பண்ண முடியும். ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டாடா, பாய், see you.